ஆமாம் உங்கள் பொண்டாட்டி எங்கே அப்படின்னா அவள் செத்து போயிட்டான். செத்து போன பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் கொண்டாடுறீங்களா? கொண்டுட்டீங்க அப்படின்னா நான் கொண்டாட சார், அவள் தானாக செத்து போயிட்டான்னு. எப்படி 6 மணி காமெடியோ அதே மாதிரி கொண்டுட்டீங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு 18 நிமிஷம் ஒரு சீன் பண்ணிங்க. அந்த ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. ஏதோ நாங்கள் 1-2 பேருக்கு வந்துட்டு அதனுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்க அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதையே ரைட்டரும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நினச்சது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ரைட்டருங்க. கைதியின் டைரி மாதிரி ஒரு படமோ ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படமோ உங்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. பாக்யராஜ் சார் கூட நான் டைரக்டராக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், ரைட்டராக தான் அக்செப்ட் பண்ணுவேன். ரைட்டர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த எசன்ஸை கொஞ்சம் கூட குறையாமல் கொடுக்குற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அது இல்லை. அது தமிழ் சினிமாவுடைய துரதிர்ஷ்டம் நான் சொல்கிறேன். எந்த சிவாஜியோடைய பிள்ளை பிரபு வந்து எனக்கு கழுத்தில் மாலை ரைட்டரா என் பையனை பார்த்துங்க அப்படின்ட்டு அதை போட்டு வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சிவாஜி கணேசன் சார் உட்காந்து சாப்பிட்ட ரூம்குள்ளே டைனிங் ஹாலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ பிரபு சார் சொன்னார், நீங்கள் உட்காந்துருக்கீங்களே அந்த இடத்துல தான் அமிதாப்பும் லதா மங்கேஷ்கரும் வந்து உட்காருவாங்க அப்படின்னாரு. அப்போ நான் நின்று சாப்பிட்றேன் சார், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி சார் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னேன். பிரபு உடனே உட்காருங்க ரைட்டர் உட்காருங்க அப்படி. சிவாஜி சார் நடித்தா இது படமாகலாம், இல்லாட்டா வேறு யாரும் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 10 கதை வச்சுருக்கேன். கந்தபுராணத்தை 2 வரியில் சொல்லுவாங்க. 2 வரியில் எப்படி சொல்லியிருந்தாரு? ஒரு சம்ஹாரம் 2 சம்சாரம், இதுதான கதை அப்படின்னு. சினிமா நாடகம் இதை தவிர வேறு உலகமே கிடையாது. எதை பற்றியும் அவ்வளோ கிடையாது. எல்லாருக்கும் லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட், எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் லைஃபு. சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ட்ராமா மூலமாகவும் சரி, அவரோட படங்கள் மூலமாகவும் சரி, அவரோட எழுத்துக்களால் இப்போ வரைக்குமே நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ அடுத்ததான் முக்கியமாக பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சார் நீங்கள் காமெடி சொல்லும்போதே அவர் ஒரு சீரியஸான கேரக்டர் இல்லை சார், ரொம்ப பார்த்தாவே சீரியஸாக தான். யார் சொன்னா? ஒரு ஜாலியான பர்சனை பார்க்கவே முடியாது. இப்போ இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்தால் இப்போ கேட்குறோம். ஆமாம், அவர் ஸ்பாட்டில் சீரியஸாக இருப்பார், அவருடைய ஒர்க்கில் சீரியஸாக இருப்பார். ஆனால் நாங்கள் டிஸ்கஷனுக்கு போயிட்டோம்னா ஒரு சின்ன பையனாக மாறிடுவார் அவர். நான் போய் சேர்ந்த 3ஆவது நாள் லிங்குசாமி சார் சங்கர் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன நம்ம அம்சா ஆள் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. டிஸ்கஷன் எப்படி இருக்கும்னு அவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான்ப்பா எல்லாருக்கும். எங்கள் அசோசியேட் டைரக்டர்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். கலகலன்னு போகுது அப்படின்ட்டார். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச சங்கர் சார்கிட்ட எல்லாருமே இப்படி பேச முடியாதுல்ல இந்த அளவுக்கு. ஆமாம், அவருக்கு ரைட்டருங்கிற ஒரு தகுதி இருந்துட்டால் அவர் கொண்டாடுற மிகப்பெரிய விஷயம் வந்து ரைட்டர் தான். சங்கர் சார் கொண்டாடுறது நீங்கள் சொல்கிறது தான்ப்பா, ரைட்டர் சொல்கிறது தான்ப்பா கதை. அது இல்லாமல் ஒன்றும் இல்லைப்பா, மற்றதெல்லாம் நீங்கள் உருவாக்கி கொடுக்குறது நாங்கள் எடுக்கிறோம், அவ்வளோதான் என்பார். அந்த மாதிரி சந்தானம் சார்கிட்டையும் நிறைய ஃபன் பண்ணுவேன் நான். நிறைய ஃபன் பண்ணுவேன். ஒரு ஜோக் வந்து அவர் அதை தான் சொல்லுவார், நீ என்ன எனக்கு மேலே உட்காந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கு ஜோக்ஸை, அதெல்லாம் சிலதெல்லாம் படத்தில் யூஸ் பண்ண முடியாது சார் அப்படின்வார். என்னென்னா ஒரு ஐயர் போட்டு ஒருத்தர் அடிச்சுட்டே இருப்பான், மாறன் மாதிரி ஒரு கேரக்டர் அடிச்சுட்டே இருப்பான் சார் அப்படின்னு. நீங்கள் போய் கேட்பீங்க, ஏன்டா ஐயர் அடிக்கிறேன், என் தங்கச்சி கன்னியாஸ்திரி ஆகிட்டா அதுக்கு இந்த ஆள் தான் காரணம், அதனால் அடிச்சுட்டு இருக்கேன்னு மாறன் அடிச்சுட்டே இருப்பார் அவர். உடனே நீங்கள் கேட்பீங்க, ஏங்க அவர் கோயில் ஐயர், சர்ச் ஃபாதராக அவர், உங்கள் தங்கச்சி கன்னியாஸ்திரி ஆனதுக்கும் ஐயருக்கும் என்ன சம்பந்தம்னு. எப்போ பார்த்தாலும் நான் என் தங்கச்சியை கோயிலுக்கிட்ட போனால் என் தங்கச்சியை பார்த்து எதிர்காலத்தில் நீ நன்னா வருவேன் அப்படின்னு சொன்னார் சார். நீ என் தங்கச்சி நன்னா புரிஞ்சிருச்சு இந்த கமெடி எனக்கு. இதுதான் விஷயம். இது சந்தானம் சார் கேட்டு சிரிச்சு, இதுக்கு நீங்கள் ஒரு சீன் பண்ணியிருக்கீங்க இதை கூட. ஏன்னா நீங்கள் மாறன் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சீன் வேணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்புறம் மாறன் கேரக்டரே மாறி போச்சு. அதில் மனோபாலா சார் ஒரு புரோக்கர் கேரக்டர் பண்ணியிருப்பார். முதல்ல அதுக்கு மாறன் தான் நான் பேசிட்டு இருந்தோம். அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படின்னு ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு சீன் வச்சு பண்ணுவோம் சார். என்னங்க அக்கிரமமாகுது, இதை பண்ணால் என்னை விடுவாங்களா, சும்மா விடுவாங்களா எல்லாரும். இந்த மாதிரி நிறைய குட்டி சீன்ஸ், குட்டி கலாட்டா. கொண்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு 18 நிமிஷம் ஒரு சீன் பண்ணியிருந்தேன். எப்படி 6 மணி காமெடியோ
அதே மாதிரி கொன்னுட்டீங்கன்ற ஒரே ஒரு வார்த்தையை வச்சு 18 நிமிஷம் ஒரு சீன் பண்ணுது. எப்படி சார் அவ்வளோ நேரத்துக்கு திருப்பி வரும், கொன்னுட்டீங்கன்றதே வரும். ஏன்னா அதில் ஒரு டெட் பாடி இருக்கும் கதையில், ஷாக் அடிச்சு செத்து போயிருப்பார். அவர் கட்டில் அடியில் எடுத்து தள்ளி வச்சிட்டிங்கன்னா, இப்போ ரெண்டா பாலசரவணன் இருக்கார் இல்லையா, அவருக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு ஒருத்தர் வருவார். அவர் மாப்பிள்ளை பார்க்க வந்திருப்பார். என் பொண்ணு வந்து அவனை கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எப்போவாது உற்சாகமானான்னா சந்தோஷமானான்னா தோலை தட்டி கொன்னுட்டீங்கன்னு. ஓகே, இவங்களா உள்ள பாடி இருக்குது, இவர் கொன்னுட்டீங்கன்னு போதெல்லாம் பயப்படுவாங்க. ஓ இதுக்கு அவரை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை சொல்றாரு, நீங்க தானே மிஸ்டர் வெற்றி, ஆமா கொன்னுட்டீங்க அப்படின்னு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு வர சொன்னா, பேப்பர்ல பார்த்தனே. பேப்பர்ல பாத்தீங்களா, இப்பதான் நடந்தது, இதுக்குள்ள எப்படி பேப்பர்ல பார்த்து கேட்டாரு. உங்கள் மச்சினர், அதாவது பெரிய ஜமீன்தார் விஜயகுமாரோடைய பையனுக்கு நல்ல அலையன்ஸ் ஒன்று பேப்பரில் போட்டிருந்தது. அதை பார்த்தேன். அதுக்கு நான் பேப்பரில் பார்த்தோன்னா நான் பயன்ட்டேன் சார். பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க, ஏன் சார் கொண்டுட்டீங்கன்னா அது என்னோடய வழக்கம். எப்போவாவது உற்சாகம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படி தோலை தட்டி கொண்டுட்டீங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, பக்கத்தில் தம்பி ராமியா, இதில் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது, நிஜமே அதானே அப்படின்னு. இப்போ உள்ள அவர் வந்து கட்டிலுக்கு வெளியில் கால் தெரியுதுன்னு பாலசரவன் கேரக்டர் காலை உள்ள மடக்கிட்டு இருக்கும், பாடியோட காலை மடக்கிட்டு இருப்பார். இவர் கேட்பார், மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, உள்ள காலை மடக்கிட்டு இருக்காருன்னு தம்பி நமக்கு. உள்ள காலை மடக்கிட்டு இருக்காரா அப்படின்னும் ஹீரோ வந்து அது யோகா, வலது காலை இடது காலம் மேலே வச்சு படக்கி, இடது காலை வலது கால் மேலே வச்சு படக்கி யோகா பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு யோகாலாம் தெரியுமா, என் பொண்ணு பெரிய யோகாக்காரி அப்படின்னு ஒரு யோகாக்காரி அப்படின்னா யோகாக்காரி அப்படின்னா இந்த கேரக்டர் வெளியில் வரும். நீங்கள் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி என் காலையும் கொஞ்சம் மடக்க சொல்லுங்கள், ஏன்னா இந்த யோகாலாம் கற்றுக்கிறது எனக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னா. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நேராக போங்க, அந்த பாத்ரூம் சுவிட்சில் கை வைங்க, அடுத்த 5ஆவது நிமிஷம் உங்கள் காலை நாங்கள் முடக்கோன்னு வரும் தம்பி ராமியா. பக்கத்துக்கு பாத்ரூம் சுவிட்சுக்கு தொட்டுறதுக்கும் யோகாவுக்கு என்ன சம்பந்தம், உங்கள் காலை மடக்கணும்னா நீங்கள் சுவிட்சு தொட்டா ஆகணும். கொன்னுட்டீங்க அப்படின்னாரு, நீங்கள் சுவிட்சை தொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் கொள்றோம். இது பூரா கிட்டத்தட்ட அது அதனுடைய கண்டினியூஷன். பொண்ணு பார்க்குற சீனு அப்படின்னு ஒரு 18 நிமிஷத்துக்கு இந்த கொன்னுட்டீங்கன்ற வார்த்தை மட்டுமே வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், இப்போது ஹீரோயின் வருவா, இவர் தான் உன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்க போகிற சம்பந்தி அப்படின்னு சொன்னால் தம்பி ராமியா சொல்லுவார், வாங்க இருங்க நான் போய் பால் பாயசம் எடுத்துகிட்டு வரேன்னு. நான் வரப்போகிறது உங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி பால் பாயசம் அப்படின்னு கேட்டால் அது வேற ஒருத்தருக்கு செஞ்சது, அவருக்கு இப்போ பால் மட்டும்தான், பாயாசம் உங்களுக்கு அப்படின்னாரு. அது இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் அப்படின்னு தம்பி ராமியா. உங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு உங்கள் பையனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது, ஆமாம் உங்கள் பொண்டாட்டி எங்க அப்படின்னாரு. அவள் செத்து போயிட்டா. செத்து போன பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் கொண்டாடுறீங்களா, கொண்டுட்டீங்க அப்படின்னா. நான் கொள்ளலை சார், அவள் தானாக செத்து போயிட்டான்னு கிடைக்கிற இடத்துல அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிடுறது. 18 நிமிஷம் இந்த கொண்டுட்டீங்கன்ற பிரேத்துக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, ஆனால் சந்தானம் சார் மோஸ்ட்லி இந்த டபுள் மீனிங் காமெடியெல்லாம் அடிக்கடி பண்ணுவார், அவர் புரிகிறதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில டபுள் மீனிங் கிடையாது, டபுள் மீனிங் ரொம்ப குறைவாக தான் பண்ணுவார். டபுள் மீனிங் போட்டால் அதிர்ச்சி ஆவார் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும் தேட்டருக்கு. ஆனால் செட்டிலெல்லாம் செம்ம ஜாலியாக தான் இருப்பார், படத்தில் இருக்க மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே சார், கமெண்ட் பறக்கும், கமெண்ட்ஸ் பறந்துக்கிட்டே இருக்கும், மாற்றி போட்டுப்பீங்க எல்லா சைடும். ஸோ எங்கே போனாலும் அதை விடுறது இல்லை, யார்கிட்ட போனாலும் வாயை கொடுத்து ஏதாச்சும் பண்ணிடுறது. அதாவது நான் அடிக்கடி சொல்கிற சந்தோஷப்படுற விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் லைஃப்பில் என்டர்டைன்மெண்ட். எனக்கு என்டர்டைன்மெண்ட் தான் லைஃபு. சினிமா, நாடகம், இதை தவிர வேறு உலகமே கிடையாது எங்களுக்கு. எதை பற்றியும் அவ்வளோ கிடையாது. ஸோ எப்படி சார் இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளேருந்து வந்தீங்க, ரைட்டர் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து எழுதுறது அந்த மாதிரியா? ஆமாம், நிறைய நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுறோமோ அதுதான் பெரிய. நிறைய படித்தோம்னா அறிவாளி ஆகி இஸ்ரோவில் போய் வேலை செய்கிறாங்க. நம்ம படிக்கிறதே கிடையாது, சினிமா பார்க்குறது. நம்ம பள்ளிக்கூடத்தில் இருந்த நேரத்தை விட தியேட்டரில் இருந்த நேரம் ஜாஸ்தி. அப்போ அதுதானே தொழிலாக வர முடியும். பள்ளிக்கூடத்தில் படிப்பு வராது இல்லையா, சுமாராக தானே படிப்போம். அப்போது எது தொழிலுங்கிறது வந்து நமக்கு சின்ன வயசில் மேலே இருக்கும் எழுதி அமைச்சிட்டோம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சிந்தாரிப்பேட்டில் நாங்கள் ஒரு 10 குடுத்தனம் இருக்கிற வீட்டில் இருந்தோம். ஒன்று குடுத்தனம்னு சொல்லுவோம். வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அப்படிலாம் ஜாதியெல்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. எங்கள் அம்மா சினிமாவுக்கு போகிறதுன்னா எங்களெல்லாம் அவங்க வீட்டில் விட்டு தான் போவாங்க. மத்தியானம் சாப்பாடு அங்கே தான், நைட் ஷோ போகிறதா நைட் டிஃபன் அங்கே தான் அப்படின்னு. பல படங்கள் அம்மாவோட நான் ஓடி விடுவேன். என்னோடய பிரதர் சிஸ்டரும் வரமாட்டாங்க, நான் விடுவேன், பின்னாடியே விடுவேன். அம்மா அந்த மொன திருமறை வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கேருந்து வேகமாக ஓடி போய் ஜாயின் பண்ணிப்பேன். அந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து
வீட்டுக்கு வந்தோம்னா அந்த காலத்தில் ஒவ்வொரு குடுத்தனத்துலேயும் ஒரு 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 வயசு பொண்ணுன்னுவாங்க இல்லையா, ஒரு ஒரு 20 வயசில் 21 வயசில் பெண்கள் நிறைய இருப்பாங்க. அப்போது அந்த பீரியடில் அவங்களெல்லாம் சினிமா பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற பெண் உரிமையெல்லாம் நீ பேச முடியாது. அண்ணங்கார புள்ளையர்னு ஒன்று வச்சு உள்ளே போனால் போகணும். 70களில் நான் சொல்கிறது 75 76 வருவான் வடிவேலன், திருவருட்செல்வர், திருவிளையாடல் இந்த மாதிரி படங்கள் தான் இட்டு போவாங்க வீட்டில். அந்த படத்தில் காதல் காட்சி வருதுன்னா கண்ணன் பாக்யராஜ் வந்து காசு போடுவார்ல தாவணி கனவுல, அந்த மாதிரி அண்ணன்கள்லாம் அதை பாரு இதை பாரு லைவாக பண்ணார் பாக்யராஜ் சார். அந்த காலத்து அண்ணன்கள் பண்ணுறது தான் வந்து படத்தில் தாவணி கனவுல பாக்யராஜ் சார் லைவாக பண்ணார். அந்த மாதிரி தர்ம சங்கடமாக நெளிவானுங்க அண்ணனுங்க தான் கூட போனோம் படத்துக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு இந்த முள்ளும் மலரும் இந்த மாதிரி படங்கள்லாம், மூடுபனி, அழியாத குளங்கள், நெஞ்சத்தை கல்லாது இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்க முடியாது. அவனா நான் பார்த்துட்டு வரேன் இல்லையா, நான் என்னை கூப்பிட்டு வச்சு கதை என்ன கேட்பாங்க. ஓ, நீங்கள் கதை சொல்லுவீங்க என்ன நடந்துச்சு. ஆக இப்போ என்னுடைய 5-6 வயசுலேருந்தே நான் பார்த்துட்டு வர படங்களுக்கு இந்த அக்காக்களுக்கு கதை சொல்லணுங்கிறதுக்காக உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்து அவங்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்து அந்த 6 வயசுலேருந்தே அந்த டேலண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சு. உங்களுக்கே தெரியாமல் அது கதை சொல்லி சொல்லி கதை சொல்கிறதுங்கிறது தொழிலாகி போச்சு. இப்போ போய் ஒவ்வொரு கம்பெனிக்கும் கதை சொல்கிறதே என்னுடைய தொழிலாகி போச்சு. அப்போ அத்தனை அக்காக்களையும் நம்ம என்னைக்காவது பார்த்தோம்னா நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து ஒரு 10% அவங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்கணும். ஏன்னா முதல் கதையை கேட்டு நான் ஆதரிச்சவங்க அவங்கெல்லாம். ஸோ இப்போ வந்து இந்த முன்னாடியெல்லாம் வந்து படம் அப்படின்னு எடுத்துட்டா டேரக்டர், ஆக்டர் அப்படின்னு எல்லாத்த பற்றி பேசுவாங்க. முக்கியமாக அந்த படத்தோட ரைட்டர், ஏன்னா டேரக்டர் வேறு ரைட்டர் வேறுன்னு தான் இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி டேரக்டர்ஸே வந்து ரைட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ரைட்டர்ஸ் பற்றி அவ்வளோக்கா பேசுறது இல்லையே சார். இப்போது அந்த ஒரு இடமே அழிஞ்சு போச்சு. ஏதோ நாங்கள் 1-2 பேருக்கு வந்துட்டு அதனுடைய உயிர் ஊசலாடிட்டு இருக்க அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் தெலுங்கு ஃபீல்ட்லேயும் மலையாள ஃபீல்ட்லேயும் ஹிந்தி ஃபீல்ட்லேயும் ரைட்டர் ரொம்ப முக்கியம். ஆமாம், இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் தான் ரைட்டர்ஸ். தமிழ் சினிமாவில் வந்து யார் டைரக்ட் பண்ண வந்தாலும் அவங்களே ரைட்டர்ஸ். அவருக்கு எழுத தெரியாதுங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நான் 2-3 டைரக்டர்ஸ்கிட்ட வந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் போய் உட்காந்துருக்கேன். அவங்க இன்னும் படம் பண்ணல, ரிலீஸ் ஆகலை. அவங்களால நான் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியல, அவங்களாலையும் வந்து புதுசாக திங்க் பண்ண முடியல, பயப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது, இது கரெக்டாக வருமா, நம்ம கதையை சார் ரொம்ப காமெடி டின்ச்சோடு பண்ணிட்டாரு. இத்தனைக்கும் யோகி பாபுவே ஹீரோ வச்ச ஒரு கதை அது. ஆனால் அதில் நம்ம காமெடி ஏற்ற பயப்படுறாங்க. இல்லை அது அவ்வளோ காமெடி வேண்டாம் சார் இந்த படத்துக்கு, இது ஒரு மாதிரியான சப்ஜெக்ட். ஒரு மாதிரியான சப்ஜெக்ட்னா அப்படின்னு நான் திருப்பி எதுக்கு கேட்டேன்னா 2 நாள் பிரேக் சார், நான் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு வரேன் சார்னு போயிடுறாங்க. ஒரு வாரம் ஆனாலும் வரமாட்டாங்க. பயம் வந்துடுது அவங்களுக்கு. அடுத்தது அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதையே ரைட்டரும் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி சாத்தியம்? நீங்கள் நினச்சது தப்புன்னு சொல்கிறதுக்கு தான் ரைட்டருங்க. நீங்கள் நினச்சது தான் கரெக்டு அப்படியே போகலான்னு சொல்கிறதுக்கு ரைட்டர் தேவையில்லை. அதனால் நான் பல இடங்களில் ஆர்கியூ பண்ணியிருக்கேன், பல இடங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுவேன். சார் இது காமெடி படம்னா இதுதான் ரூட், மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக பண்ணுங்கள் படத்தை அப்படின்ட்டு போவேன். அது என்ன மாதிரி ஒரு 1-2 ரைட்டர்ஸ் தான் இப்போது சினிமாவில் அங்கங்கே டிஸ்கஷன் போயிட்டு யார் கூப்பிட்டாலும் உட்காந்து அந்த கதையை கரெக்ட் பண்ணுறதுக்கு போராடிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஆரூர் தாஸ் சோலைமலை, எம்எஸ் சோலைமலை, ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜி பாலசுப்ரமணியம் எல்லாருமே ரைட்டர்ஸ் வாழ்ந்தாங்க. கலைஞானம் சார் உட்பட சமீபத்தில் நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு அவர். அந்த கலைஞானம் சார் உட்பட ரைட்டர்ஸ். தேவர் ஃபிலிம்ஸ்லாம் கதை இலாக்கான்னு போடுவாங்க டைட்டிலில். அந்த காலத்து படங்களில் பார்த்தீங்கன்னா கதை இலாக்கா, அதில் இருக்க ஒரு 4 பேரும் பெரிய ஜாம்பவனாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சீனு, டைரக்டருக்கு எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் வேலை. அப்படி இருந்த வரைக்கும் சினிமா ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருந்தது. பாக்யராஜ் சார் மாதிரி சில அபூர்வமான பிறவிகள் இருக்காங்க இல்லையா, பாக்யராஜ் சார் கூட நான் டைரக்டராக அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், ரைட்டராக தான் அக்செப்ட் பண்ணுவேன். பாக்யராஜ் சார்கிட்ட வந்து நான் ஒரு தடவை பேசும்போது சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் ஹீரோவானதுனால உங்களுடைய 100% திறமை வெளியே தெரியாமல் போச்சு. ஏன்னா ஒரு கைதியின் டைரி மாதிரி ஒரு படமோ, ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி ஒரு படமோ உங்களால் கொடுக்க முடியாமல் போச்சு. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஹீரோயின் ஒன்று பக்கத்து வீட்டில் இருக்கணும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கணும், இல்லை ஹீரோயின் ஏற்ற வீட்டில் இருக்கணும். உங்களுடைய அத்தனை படமும் பாருங்கள், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹீரோயின் கேரக்டர் குக் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ உங்களுடைய வட்டம் வந்து குறுகிடுச்சு சார், கொஞ்சம் பெரிய லெவலில் நீங்கள் வராமல் போயிட்டீங்களோ, உங்களுடைய முழு திறமையும் வந்து முழு வீச்சில் வெளிப்படலையோ நீங்கள் ஆக்டர் ஆனதுனால அப்படின்னு எனக்கு ஃபீலிங் இருக்குது சார் அப்படின்னு டைரெக்டாகவே இருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார் அவர். இருக்கலாம் அப்படின்னு போயிட்டார்.
நான் அத்தனை படமும் சொன்னேன். மௌன கீதங்களில் சரிதான் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருப்பாங்க, உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க. அந்த நாட்கள்லாம் அம்பிகா வீட்டில் தான் நீங்கள் குடியிருப்பீங்க. இன்று போய் நாளை வாழ ராதிகா உங்கள் எதிர் வீட்டில் தான் குடியிருப்பாங்க. ஒரு கை ஓசையில் அஸ்வினி உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. சோரலாத சித்திரங்களில் உங்கள் வீட்டு எதிர் வீட்டில் தான் சுமதி வந்திருப்பாங்க. உங்களுடைய அத்தனை படங்கள் முந்தானை முடிச்சு எடுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஊர்வசி வந்துடுவாங்க. செகண்ட் ஹாஃபில் இன்டர்வலில் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துடுவாங்க. ஏன் உங்கள் சுஷியன் பின்னாடி பார்த்திபன் சார் படம் பண்ணும்போது என்ன பண்ணார், சீதாவை தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுவார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். என்றாருன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வந்து 2 பேர் சேராமல் இருக்கிறாங்கன்னா கதை உங்களுக்கு. அதை தான் பிடிச்சிக்கிட்டீங்க நீங்கள். உங்களுடைய அத்தனை படங்களும் வரிசையாக நான் சொல்கிறேன், இதுதான் வந்து உங்களுடைய கதையாக இருந்திருக்கு சார். ஸோ ரைட்டராக உங்களால் ஒரே விஷயத்தை வந்து விதவிதமாக சொல்ல முடிஞ்சுது. பட் டைரக்டராக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு எல்லா படமும் உங்களுக்கு கை கொடுக்கல. உங்களுடைய அருமையான ஸ்கிரிப்ட் வீட்டில் விசேஷங்க. அப்புறம் அந்த வேட்டியை முடிச்சுக்கிட்டு ஃபெயிலியர். ரைட்டராக பிரமாதப்படுத்தியிருப்பார், டைரக்ஷன் அங்கேயும் மிஸ் ஆகிருக்கும். அதுதான் அது ஒரு நல்ல கதைகளை நல்ல டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒதுங்கிறது. நான் பாக்யராஜ் சாரை சொல்ல வரல, என்னுடைய திங்கிங்கை சொல்ல வரேன். நல்ல கதையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட. ஆனால் அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர் அமையாமல் போயிட்டான்னா காலி. அப்போ தான் இந்த ரைட்டருக்கு டைரக்டர் ஆகணுன்ற வெறி வரும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம கதாபாத்திரம் நம்ம நினச்ச மாதிரி வரல அப்படின்னும் போது தான் வருது. அப்போது கேபி கொட்டாரக்கார கதை கொடுத்தாருன்னா டைரக்ட் பண்ணுறதுக்கு பீம்சிங் இருந்தார், சோலைமலை கொடுத்தாருன்னா அவர் இருந்தார், ஆரூர்தாஸ் கொடுத்தாருன்னா எம்ஏ திருமுகம் இருந்தார். டைரக்டர்ஸ் இருந்தாங்க நிறைய. அந்த ரைட்டர் என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த எசன்ஸை கொஞ்சம் கூட குறையாமல் கொடுக்குற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ அது இல்லை. அது தமிழ் சினிமாவுடைய துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஆமாம், ஏன்னா இப்போ டேரக்டர்ஸே ரைட் பண்ணி அவங்களே இது பண்ணுறாங்க. ஆமாம், சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சில டைரக்டர்ஸ் என்ன சீன் பண்ண போகிறாங்கன்ற அவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு தெரியாது, கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு தெரியாது. கண்டிப்பாக இன்னும் போகிற காலத்தில் ரைட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்களானே தெரில. இருக்கணும், கொண்டு வரணும். இருந்தால் முன்னாடி மாதிரி திரும்பியும் தமிழ் சினிமா வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகிறக்கு நிறையவே சான்ஸ். நல்ல நாவல்கள், நல்ல அதில் வெற்றிமாறன் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவர் நிறைய நாவல்கள் எடுத்து படம் பண்ணுறாரு. எவ்வளோ ஜீவனாக இருக்குது பாருங்க அந்த படங்கள். அவர் எடுத்துக்கிற பிரச்சனையே ஒரு நாவல்லேருந்து ஒரு புத்தகத்துலேருந்து எடுத்துக்கிறாரு. எவ்வளோ ஜீவனாக இருக்குது பாருங்க. ஏன்னா அது ஒரு ரைட்டரோட தாட். அதை நம்ம எடுத்து அதை பாலிஷ் பண்ணி படமாக பண்ணும்போது சக்ஸஸ் ஆகுது. ஸோ ஒரு ரைட்டருங்கிறது அவசியம். கதையை நீங்கள் வெளியே பாரதிராஜா சார் அத்தனை ஹிட்டு கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு 1-2 கதை தான் அவருடுது, மீது எல்லாம் வெளியில் வாங்கி தான் பண்ணார். மணிவண்ணன் சார் கொடுத்துருக்காரு, கே ராஜேஸ்வர் சார் கதை கொடுத்துருக்காரு பாரதிராஜா. நிறைய ஆர் செல்வராஜ் சார் தான் முதல் மரியாதை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆர் செல்வராஜ் மாதிரி ஒரு ரைட்டர், பாரதிராஜா மாதிரி ஒரு டைரக்டர், சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட், என்ன ஒரு காம்போ. ஸோ கண்டிப்பாக சார், ஏன்னா ரைட்டர் அப்படின்றப்போ அவங்களோட ஒர்க் வந்து அந்த கதைக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். பட் டேரக்டராக இருந்து ரைட்டராக அவங்களுமே ரைட் பண்ணி அவங்களே டைரக்ட் பண்ணின்றப்போ நிறைய இடங்களில் கதை மிஸ் ஆகுது. மோஸ்ட்லி இப்போ வர படங்களுமே தமிழ் சினிமாவில் கம்மி படங்கள் தான் வந்துட்டுருக்கு. முன்னாடி மாதிரி இப்போ நீங்கள் வந்து 18 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அப்போ இருந்த படங்களுக்கும் இப்போ இருந்த படங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல சார், நீங்கள் பார்த்த விஷயங்கள்? ஆமாம், டெப்த்து. ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அடி ஆழம் வரைக்கும், அதனுடைய வேர் தொடர வரைக்கும் பண்ணுறது தான் சினிமா. அது இப்போ இல்லை, நிறைய படங்கள்ல இல்லை. மேம்போக்கான திரைக்கதை, மேம்போக்கான வசனங்கள், மேம்போக்கான விஷயங்கள். ஒரு குழு சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த குழு ஆஹா இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததில்லை, ஓஹோ இப்படி ஒரு படத்தை பார்த்து அப்புறம் ஏன் கலெக்ஷன் ஆகலன்னு கேள்வி கேட்டால் பதில் இருக்காது. இப்படி ஒரு எங்களுடைய துக்கத்தை, எங்களுடைய தோல்வியை, எங்களுடைய வெறுப்பை, எங்களுடைய தாழ்மை உணர்ச்சி நாங்கள் வந்து படமாக செதுக்கியிருக்கோம், யாருக்கு வேணும் அப்படின்னு நாங்கள் நான் என்னை ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. அங்கே உங்களுடைய சொந்த கதை சோக கதையில் தயவு செய்து சொல்லாதீர்கள். 1-2 ஹிட் ஆகலாம், எங்கேயோ 1-2 ஹிட் ஆகலாம், பட் அதுவே இலக்கணம் ஆகிடாது. ஒவ்வொரு தடவை இலக்கணம் ஒன்று கிரியேட் ஆகும்போது அதை உடைச்சிட்டு வர்றது தான் சினிமா. சினிமாவுக்கு எந்த இலக்கணமும் கிடையாது. ஸோ சார், உங்களுக்கு வந்து இப்போது நிறைய பேத்துக்கு வந்து கதை எழுதியிருக்கீங்க, எந்த ஆக்டருக்கு வந்து கதை எழுதணும்னு ஆசை? அவர் இல்லையே, காலமாயிட்டார், சிவாஜி கணேசன் சார். அவருக்கு கதை நான் இப்போ ஒரு 10 கதை வச்சுருக்கேன். இப்போவா? சிவாஜி சார் நடித்தா இது படமாகலாம், இல்லாட்டா வேறு யாருக்கும் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 10 கதை வச்சுருக்கேன் நான். எப்படி சார் இப்போ வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன்? அவர் வந்து நடித்தா அப்படி இருக்குன்னு விஷுவல்ஸ் யோசிச்சா? இது சிவாஜி சார் பண்ணுற கதை தான், இது சிவாஜி சார் தவிர்த்து வேறு ஒருத்தர் பண்ண முடியாது. ஓகே, அதனால் சாரி அப்படி தூக்கி ஓரமாக வச்சுருவோம் அந்த கதையை.
அந்த தாட் வரும்போதே வந்துடும், இது சிவாஜி சாருக்கான கதை, சரி பார்ப்போம் அப்படின்ட்டு. அவருக்கு தான் நம்ம சில இடங்களில் அவர் இந்த வசனத்தை பேசினா எப்படி இருக்கும்னு நான் கற்பனை பண்ணி பார்த்து ரசிச்சிருப்பேன். சிவாஜி சார் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் காமெடியை நான் பார்க்கவே முடியாது. கலாட்டா கல்யாணம்லாம் பிரிச்சிருப்பார் அந்த காமெடியை, அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவர் தான் நான் ரொம்ப ரசித்த நடிகர் திலகம். அவருக்கு நம்ம ஒரு படம் பண்ண முடியாமல் போச்சே, ஆனால் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோம்ல ஒருத்தரை, விதி ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே நம்மளை நுழைய வைக்கும். வெள்ளக்கார திரைப்படம், விக்ரம் பிரபு ஆமாம் ஹீரோவை நடித்தார். பூஜை சிவாஜி கணேசன் சார் வீட்டில். எந்த சிவாஜியை பார்த்து நான் சினிமாவுக்கு வந்தனோ அந்த சிவாஜியினுடைய வீட்டில் நான் வசனம் எழுத படத்தக்கூடிய பூஜை விக்ரம் பிரபு சார். எந்த சிவாஜியோடைய பிள்ளை பிரபு வந்து எனக்கு கழுத்தில் மாலை, ரைட்டரா என் பையனை பார்த்துங்க அப்படின்ட்டு அதை போட்டு வாங்க டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. சிவாஜி கணேசன் சார் உட்காந்து சாப்பிட்ட ரூம்குள்ளே டைனிங் ஹாலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், பக்கத்தில் எல்லாமே சிம்மாசனம் மாதிரி சேர்ஸ் போட்டு, அதில் ராம்குமார் சார் உட்காந்துருக்கார் சிவாஜி சாருடைய சேரில், பிரபு சார், விக்ரம் பிரபு சார், அவங்க ஒய்ஃபு, டைரக்டர் எழில் சார், நாங்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கோம். அவங்க வீட்டில் இருக்கவங்க பிரபு சார் ஒய்ஃபும் வந்து பரிமாறுறாங்க எல்லாரும், சர்வன் மைண்ட்லாம் யாருமே கிடையாது. அப்போ பிரபு சார் சொல்கிறார், நீங்கள் உட்காந்துருக்கீங்களே அந்த இடத்துல தான் அமிதாப்பும் லதா மங்கேஷ்கரும் வந்து உட்காருவாங்க அப்படின்னாரு. அப்போ நான் நின்று சாப்பிட்றேன் சார், ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் உட்காந்த இடத்துல நான் எப்படி சார் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னேன். பிரபு விடுறேன், உட்காருங்க ரைட்டர் உட்காருங்க அப்படின்னு. அப்போது எவ்வளோ சிலிர்ப்பு இருக்கும். நம்ம யாரை நேசித்து யாரை ரசித்து வந்தோமோ அவங்க வீட்டில் என்னை ஒரு எழுத்தாளனாக மதித்து சிவாஜி அந்த வீட்டில் ஆன்மாவாக நடமாட்டிட்டு இருந்தாருன்னா அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சதுன்னு நான் அன்றைக்கி நம்பினேன். கண்டிப்பாக சார், அவர்கிட்ட பண்ண முடியாத விஷயத்த இப்படியும் இப்போ பண்ணியிருக்கீங்க அவர் ரீதியாக. ஆமாம், அதுதான் நம்ம ஆழ் மனசில் ஒரு எண்ணத்தை விதைச்சோம்னா அது வந்து இந்த பிரபஞ்சம் வந்து அந்த அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நமக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியில் இருக்க அந்த அலைகள் அதை வந்து நான் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நடக்கும் நீங்கள் நம்பினா தான் அது நடக்கும். சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த அலைகள் உங்களை. நீங்கள் எதை ஆழ் மனசில் போட்டு திங்க் பண்ணுறீங்களோ அதை கொண்டு வந்து நிறுத்தி வைக்கும். எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட் அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய், அந்த ஃபேமிலியோடு நம்ம கான்டாக்டே இல்லாமல் இருக்கும். யாராவது ஒருத்தர் நம்ம பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, ஹிந்தி ஃபீல்டுக்கு போவோமான்னா ஒத்த செருப்பு ஹிந்தியில் பண்ணுறாரு ஹீரோ அபிஷேக் பச்சன். பார்த்திபன் சார் கூப்பிட்டு என் பர்த்டே அன்றைக்கி லொக்கேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்துட்டு அபிஷேக் பச்சன் அன்றைக்கி வச்சு என் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. என்ன சொல்லுங்க, இது உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்கிற காரியமே கிடையாது. எதுவுமே நம்ம ஆழ் மனசில் போட்டோம்னா விதைச்சோம்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில். அதுக்காக எழுத்து விட்டுக்காரன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஆழ் மனசில் நினைக்கக்கூடாது, நம்ம மாட்டிப்போம். ஸோ இப்போ நிறைய வந்து முன்னால் காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, விவேக் சார், சந்தானம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வந்து காமெடியன் டு ஆக்டராக மாறிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சூரி சார் கூட அதை தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க கதாநாயக பிம்பங்களை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நான் கவுண்டமணி பார்த்து தான் சார் சினிமாவுக்கு வந்தேன், நான் செந்தியில் பார்த்து தான் சார் சினிமாவுக்கு வந்தேன்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் ரஜினியை பார்த்து தான் வந்தேன், நான் கமல்ஹாசனை பார்த்து தான் வந்தேன். வந்த இடத்துல கிடைச்ச வாய்ப்புக்கு நான் பயன்படுத்தி ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் சினிமா ஃபீல்டில் இருக்கணும். அதுக்காக என்னை பாதுகாத்துக்கிட்டே வரேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு வச்சுங்க, நான் ரஜினியாக மாறிடுவேன், நான் கமலாக மாறிடுவேன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் காமெடியன்ஸ். அப்பவும் காமெடியன்ஸ் வந்து ஹீரோவை பண்ணாங்க. நாகேஷ் சார் ஹீரோவாக, பாலச்சந்திர சார் படங்களில் எத்தனையோ படங்களில் பண்ணியிருக்காரு. அதுவும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம், மேஜர் சந்திரகாந்த் அப்படின்னு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக காமெடியும் பண்ணிக்கிட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவும் ஷைன் பண்ணார். அந்த மாதிரி கதைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி சந்தானம் சார், சூரி சார், யோகி பாபு சார்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கேற்ற கதைகள் இல்லையே. இப்போ டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, கதைக்கு தானே பஞ்சமாக. ஒரு நாள் பேக் எடுத்துகிட்டு ஊருக்கு போயிட்டு, நீங்கள் 6 பேக் வச்சாலும் சரி, 8 பேக் வச்சாலும் சரி சார், அதுக்கேற்ற முன்னாடி மாதிரி கதைகள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சுல்ல இப்போ. ஆமாம், அதுதான் சொன்னேன். அதுக்கான கதைகள் ரொம்ப குறைவு. எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டாக, ஓடுறது, வெட்டுறது, துரத்துறது, ஒரே மாதிரி கதை, அதை வேறு மாதிரி எடுக்கிறாங்க, அவ்வளோதான். பட் ஒரே ஜேர்னர் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வேலன் வந்தால் வெள்ளைக்காரன், அதுக்கப்புறம் வெள்ளைக்காரதுரை, ரெண்டுலேயுமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு
பார்த்தோன்னா நம்ம சூரி சார் தான் ஞாபகம் வருவார். ஸோ விஷ்ணு விஷால் இந்த சைடு விக்ரம் பிரபு சார் 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேர்த்தோட அந்த காமெடி இது பார்க்குறப்ப 2 படமே எனக்கு சேமாக இருக்க மாதிரியே தோணும் நிறைய டைம். ஆமாம், ஏன் நகைச்சுவை படத்தில் ஒரு 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 அடி வந்து நகைச்சுவை நாயகர்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம். ஆமாம், ஹீரோ தாண்டி அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக ஏன் புரியுங்க, அத்தனை காமெடியன்ஸ் சுற்றி இருப்பாங்க. சிவாஜி தனக்காக போராடுவார் கலாட்டாக்கள் இடத்துல அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஒரு பக்கம் பஞ்ச் அடிப்பார், நாகேஷ் ஒரு பக்கம் பஞ்ச் அடிப்பார், மனோரபாவும் ஒரு பக்கம் பஞ்ச் அடிக்கும். நடுவில் மாட்டிக்கிட்டு சிவாஜி சார் ஹீரோயிசத்தையும் விட்டுறக்கூடாது, ஹீரோயிசத்தையும் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் வந்து காமெடியும் நம்ம ஓவர்டேக் பண்ணி ஆகணும்னு போராடுவாங்க. அது அந்த காலத்துலேருந்து வந்த எல்லாருக்குமே அது பிரச்சனை தான். காமெடி படத்தில் ஹீரோவாக நடிக்கும்போது காமெடியன்ஸுக்கு தான் ஸ்கோப் அதிகம். ஜெய்சங்கர் சார் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நீங்கள் ஒரு படத்தில் பாருங்கள், ஃபுல்லாக காமெடியன்ஸ் தான் ஏறி விளையாடுவாங்க. ஜெய்சங்கர் சார் அதை பற்றி கவலையே பட மாட்டார். இப்போ ரசிகர்களுமே நிறைய காமெடி படங்கள் தான் விரும்புறாங்க. ஏன்னா இப்போ காமெடி படங்கள் வந்து வருது, பட் கொஞ்சம் கொஞ்சம் தான் சார் வருது. முன்னாடி இருந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. இப்போ கூட இந்த மதகஜ ராஜான்ற படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகி அவ்வளோ ஹிட். ஸோ எல்லாருமே ரசிக்கிறாங்க அந்த படத்தை. அதில் லாஜிக் இல்லை, ஒன்லி மேஜிக் தான். ஆமாம், அடிக்கிற பஞ்சுக்கு ஆடியன்ஸ் சிரிச்சாங்க. அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் சிரித்தோம் ரசித்தோம். ரிவ்யூஸ்மே வந்து அந்த படத்துக்கு அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலுமே இப்போ ரசிக்க வைக்கிற ஒரு படம். அதான் நகைச்சுவைக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. அது நீங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் போடும். அதுவும் நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்க டைம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படங்களை தாண்டி இந்த படம் ஹிட் அடிச்சு. இன்றைக்கி நம்ம சுந்தர்சி சார் பற்றி பேசும்போது உள்ளத்தை அழித்தா பேசாமல் இருக்க முடியாது இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி ஆக்டர் யார் சார்? நாகேஷ் சார். சோ சாருடைய அந்த பொலிட்டிக்கல் சட்டையர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, நானும் அதை வந்து ஸ்டேஜில் வந்து அந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வந்து நிறைய ஃபாலோ பண்ணுவேன். அப்போது இந்த தெர்மோகோல் வச்சு நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் வந்து பார்த்துட்டு, என்னடா தாத்தா உடம்பு சரியில்லைன்னீங்க, தாத்தா வந்து தெர்மோகோல் போட்டு மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அவர் ஆவியாயிடக்கூடாதுன்னு நாங்கள் தெர்மோகோல் போட்டு மூடி வச்சுருக்கோம். நீ அந்த கட்சியா போய்டுவார். எங்களுக்கு கிடைக்கிற கேப்லாம் வந்து யார் பண்ணாலும் சில விஷயங்கள் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும், கோமாளித்தனமாக இருக்கும். அது எந்த கட்சிக்காரங்கன்றதில்லை, எந்த கட்சிக்காரங்க பண்ணாலும் அதை சட்டையர் பண்ணுறது நான் சோசாரை பார்த்துட்டு ஸ்டேஜில் வந்து ஃபாலோ பண்ணுறது தான். எல்லாரும் வந்து கந்த புராணத்தை வந்து 2 நாள் சொல்கிறாங்க, 3 நாள் சொல்கிறாங்க, சொற்பொழி ஆட்டுறாங்க அப்படின்னு. நான் கந்த புராணத்தை 2 வரியில் சொல்லுவேன் அப்படின்னு. 2 வரியில் எப்படி சொல்லுகிறாரு, ஒரு சம்ஹாரம் 2 சம்சாரம், இதான கதை அப்படின்னு. இதான கதை, மொத்த கதையை தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன சட்டையர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஜாலியாக பண்ணிட்டு போவோம். ஆமாம், ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ஹீரோஸ்னால் கூட இப்போ ரஜினி சார் மாதிரி ஆகணும், கமல் சார் மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைமே பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச காமெடியில் இப்போ விவேக் சார்னா விவேக் சார் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது, செந்தில் சார்னா செந்தில் சார் மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்குன்ற அந்த ஒரு இடம் வந்து இன்னுமே இருக்குது. முக்கியமாக சந்தானம் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த காமெடியன்ஸ் வந்தாருமே சந்தானம் சார் இடம் அவருக்கு மட்டும். நம்ம ஒரு நல்ல காமெடியை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். யார் சார்? கமல்ஹாசன் சார். ஆமாம், அவர் பேசின எல்லாருக்கும் மேலே அந்த டைமிங்கும் அந்த பஞ்சதந்திரம் கேளுங்க. மைக்கேல் மதன காமராஜன் அவர் ஹேண்டில், ஹீரோவும் சரி காமெடியும் சரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும் காமெடி. அந்த பல்ராம் நாயுடு கேரக்டர் ரசிச்சு ரசிச்சு சிரிப்பு. நார்மலாக அவர் பேசுறதே நமக்கு சிரிப்பு தான் வரும். அந்த இடத்துல காமெடின்னு ஒரு விஷயம் பண்ணவே தேவையில்லை, நார்மலாக பேசினாலே நமக்கு அந்த ஃபீல் கொடுத்துருவாரு. கமல்ஹாசன் தி பெஸ்ட் காமெடி. கண்டிப்பா அவருக்கு ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ஆசை. பட் அவர் விக்ரம் 2 அடுத்து லிஸ்ட் நிறைய வச்சுட்டு இருக்காரு, போயிட்டு இருக்காரு. ஓகே, பட் 2-3 பேர் சொல்லுவாங்க, கிரேசி சார் மாதிரி ஒரு ரைட்டர் அவர் தேடிட்டு இருக்காரு, நீங்க ஒன்றும் அவர்கிட்ட போயிடுங்க அப்படின்வாங்க. தாங்காத பாடம் இருக்காரு. அவர் காமெடி படம் பண்ணால் ஓகே, நான் உடனே போய் ஜாயின் பண்ணுவேன். மற்ற படங்கள்லாம் நான் செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இருக்க கமல் சார் தாண்டி இப்போ வேறு ஏதாச்சும் படங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கா சார்? இந்த ஆக்டர்ஸ்க்கு காமெடி ஆக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஏன் நான் ஒரு கதை சொல்லும் போதே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, இதை பண்ணுறதுக்கு யார் சார் இருக்கா? நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு கதை சொல்லிட்டீங்க, ரைட், முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க, நாங்களும் சிரிக்கிறோம். ஆனால் இந்த சிரிப்பு தியேட்டரில் வருமா? இந்த டைமிங் நீங்கள் சொல்கிற உங்கள் டைமிங்கில் அந்த ஜோக்கை பேசுறதுக்கு இப்போ யார் இருக்கு? நீங்கள் அப்பயே யோசிச்சிடுவீங்களா இது வந்து இவர் பேசினா நல்லா இருக்குன்ற மாதிரி விஷுவல்ஸ் இருக்கிறவங்கள பெட்டராக வச்சு தான் பண்ண முடியுமே தவிர அந்த டைமிங் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருக்கிறவங்கள
பட் ஆனா நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க இந்த ஸ்கிரிப்ட் வந்து இவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ சதீஷ் சார் வந்து நான் ஒரு படம் கதை சொன்னேன், அவர் கிரேசி மோகனோட ட்ரூப்ல இருந்தார். ஓகே. சதீஷ்னு ஆக்டர் இருக்கார்ல இப்போ ஹீரோ, அவர் கிரேசி மோகன் சார் ட்ரூப்ல இருந்தார். ஓகே. ஸோ அவருக்கு இந்த ட்ராமா டைமிங்லாம் பக்காவாக உட்காரும். நம்ம ட்ராமாலேருந்து வந்த ரைட்டருக்கும் ட்ராமாலேருந்து வந்த ஆக்டருக்கும் 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் இருக்கும். கண்டிப்பா அது ஆல்ரெடி கமல் ட்ராமாலேருந்து வந்தார், நானும் கமல் சார் ஜாயின் பண்ணோம்னா அந்த பொருத்தம் அப்படியே 10 பொருத்தம் அப்படியே இருக்கும் உட்காரும். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ட்ராமா, இது சினிமாவுக்காக எப்படி மாற்றி நம்ம கொடுக்குறதுங்கிறது தெரியும். நான் ஒரு 40 பஞ்சு எழுதுனேன்னா அதில் 2 பஞ்சு செலக்ட் பண்ணுவார் கமல்ஹாசன் சார் கடைசியில். சொல்கிறேன் அவருக்கு தெரியும் இந்த 2 பஞ்சு ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் வேஸ்ட்டு தூக்கி போட்டுரு அப்படின்னு போய்டுவோம். அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா பண்ணலாம், காமெடி படங்கள் வரிசையாக பண்ணலாம். ஸோ இனிமேல் வந்து நாங்களுமே நிறைய காமெடி படங்கள் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ கமல் சார் கூட காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்கும். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் இந்த மாதிரி காமெடி ஸ்கிரிப்ட் எழுதி ரசிகர்கள் கொஞ்சம் கொடுங்க சார் நிறையா. ஏன்னா ஆக்ஷன் படமாக பார்த்துட்ருக்கோம் கொஞ்சமாச்சு, ரொம்ப இப்போ மோஸ்ட்லி இந்த ஜென்ரேஷன் ஸ்ட்ரெஸ்ஸாக அப்போலாம் இருக்கனால சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு படம் வேணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் மூலியமாக வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாக ப்ரொடியூசர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஃபுல் லென்த் காமெடி பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய ரைட்டர்ஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கூட நிறைய ரைட்டர்ஸ் வேணால் உருவாக்குங்க இதிலேருந்து. தேங்க்யூ சார். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து சாரோட ரைட்டிங்கில் படங்கள்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ ரசிச்சுட்டு இருப்போம். இப்போ டேரெக்டாக அவர்கிட்ட பேசினதில் எவ்வளோ நேரம் டைம் போச்சுன்னே எனக்கு தெரில. ஸோ அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக இன்டர்வியூ போயிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த கெஸ்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.